இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. அந்த வகையில இது தனுசு ராசி போட நட்சத்திரத்துல பிறந்தவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, சனி பகவான் மூலம் கிடைக்க போகின்ற ஆதாயங்கள் என்னென்ன, சனி தரப்போகின்ற ஏற்றங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைந்து முடியும். நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பம் ஆக போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நட்பு வட்டாரங்கள், நண்பருடைய உதவிகள் கண்டிப்பாக தேடி வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா இந்த சனி வக்ர பயிற்சியை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாம குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டாலும் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? இந்த சனி வக்ர பயிற்சியை 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2.5 மாசம், அடுத்த 2.5 மாசம். இதுல முதல் 2.5 மாசம் பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு நன்மையான விஷயங்கள் பெருசா நடக்காது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2வது பகுதியில தான் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனுசு போடத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள், அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமா இருக்கும். எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயல்ல ஒரு தடை தாமதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு அதிர்ஷ்ட குறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி, தொழில் ரீதியாக கொஞ்சம் போட்டிகள், இடையூறுகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நீடிக்க முடியும்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை சம்பந்தப்பட்ட ஜீவன அமைப்புகளை கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக கவனம், எச்சரிக்கை அதிகமாக எடுத்துக்கணுங்க. ஏன்னா சனியும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்வாங்க. அதாவது செவ்வாய் ஜூலை மாதம் 2வது பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்துல கேதுவோட சேர்ந்து தன்னுடைய 8ஆம் பார்வையால் சனியை பார்ப்பார். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனியை நேருக்கு நேராக 7ஆம் பார்வையா பார்ப்பார். சரிங்களா? இப்போ இந்த சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு தொடர்பு கொள்ளும் போது அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வேலை இழப்பு ஏற்படுறது, செலவுகள் அதிகமாக இருக்கிறது, இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு, அதாவது கொஞ்சம் பிடிக்காத ஒரு சூழ்நிலை, பணி அமர்த்தப்படுறது. ஸோ இப்படியான நிலைகள் கொஞ்சம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான ஒரு காலகட்டங்கள் இல்லை. ஆனா 2வது பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குது. இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான, நிறைய சாதகமான விஷயம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குறிப்பாக தூர தேசங்கள் பயணங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கிறது. அதே மாதிரி சுயதொழில் செய்யறதுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல சரிங்களா நல்ல வருமானம், நல்ல லாபம், நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா செப்டம்பர் மாதத்துடைய 2வது பகுதியிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய சாதகமான விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது. அதே மாதிரி எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிக்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நடந்து முடியறது. அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது. திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் இன்னும் புத்திர பிராப்தி கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கு புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது. இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியறது. அதே மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே படிப்பாங்க, நல்ல நாலேஜை கெயின் பண்ணிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல ஏதாச்சும் போட்டித் தேர்வுல எழுத மாதிரி இருக்குன்னா அந்த போட்டித் தேர்வுல வெற்றி வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்போ நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது சார்ந்த காரியங்கள் தாராளமாக தற்போது நீங்க 2வது பகுதியில மேற்கொள்ளலாம். இந்த சனி வக்ர பயிற்சியோட 2வது பகுதியில நீங்க மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும், நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் 2வது ராகு ரொம்ப நல்லா இருக்காருங்க. உபஜயஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்து உங்களோட ஆசைகளை தூண்டுவார். எதை யோசிச்சாலும் கொஞ்சம் பெருசா யோசிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையும், சனியினுடைய பார்வையும் ராசியின் மேல விழுறதுனாலையும், பாக்கியத்துல கேதுறதுனாலையும் ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா போங்க. நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வாங்க.
ஆலய வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க. வாழ்க்கையில நிச்சயமாக ரொம்ப நல்லாவே வருவீங்க. தனுசு போராடத்துல பிறந்தவங்க. சரிங்களா? கண்டிப்பாக சனி வக்ர பயிற்சியுடைய 2வது காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா நிச்சயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.